பலா இலை கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு 1/2 கப் அளவு தேங்காவை துருவி எடுத்து வச்சுக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவு பாசிப்பருப்பு, ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவு கருப்பு எள்ளு, ஒரு 5 ஏலக்காவை தட்டி எடுத்து வச்சுக்கோங்க. இது எல்லாத்தையுமே நெய்யில் வறுத்து நம்ம வந்து மாவில் சேர்க்கணும். இப்போ 1 கப் அளவு வெல்லத்தை பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இது வந்து பாகா வந்து கரைச்சி வச்சுக்கோங்க. பதம்லாம் எதுவும் தேவையில்லை, வெல்லம் வந்து நல்லா கரைஞ்சா போதும். நல்லா தூசி இல்லாத வெல்லமாக பார்த்து எடுத்துக்கோங்க. தூசி இருந்தால் வடிகட்டி எடுத்துக்கலாம். நல்லா வெல்லம் கரைஞ்சி வரட்டும். இப்போ 2 கப் அளவு அரிசி மாவு எடுத்துக்கோங்க, பச்சரிசி மாவு. இதில் நெய்யில் வறுத்த தேங்காய், எள்ளு, பாசிப்பருப்பு இது எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. ஏலக்காய் தூள் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இப்போ வெல்லம் நல்லா கரைஞ்சிச்சு. இப்போ இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாவில் சேர்த்து மாவை வந்து நல்லா பிணைஞ்சிக்கிறணும். வெள்ளைப்பாகு வந்து சூடாக இருக்கனால கரண்டி வச்சு கிண்டிக்கோங்க. கையில் கிண்டிங்கன்னா சுற்றும். அதனால் வந்து வெள்ளைப்பாகை வந்து நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக கலந்து மாவை கெட்டியாக கலந்துக்கோங்க. பலா இலையில் ஆன்டி கேன்சர் ஆக்டிவிட்டி இருக்கனால அது வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. 2 கப்புக்கு வந்து 1 கப் அளவு வெல்லம் வந்து சரியாக இருக்கும். ரொம்ப இனிப்பு வேணும்னு நினைக்கிறவங்க எக்ஸ்ட்ராவும் சேர்த்துக்கலாம். இப்போ பலா இலையை வந்து நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அதோட காம்பை கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கோன் ஷேப்பில் வந்து உருட்டிட்டு லைட்டாக ஒரு விளக்கமாறு குச்சி வச்சு குத்துனிங்கன்னா டைட்டாக நின்றுக்கிறோம். இப்போ இதில் தான் நம்ம வந்து ஸ்டஃப் பண்ணி இட்லி சட்டியில் வந்து வேக வச்சு எடுக்க போகிறோம். இந்த மாதிரி பலா இலையில் இந்த மாதிரி கோன் மாதிரி செஞ்சு எடுத்துக்கோங்க. எடுத்ததுக்கப்புறம் வச்சுருக்க மாவை வந்து இந்த கோனுக்குள்ளே வந்து நம்ம ஸ்டஃப் பண்ணி எடுக்கணும். மாவை நல்லா ஸ்டஃப் பண்ணி வச்சதுக்கப்புறம் இட்லி சட்டியில் வந்து வேக வச்சு எடுத்திங்கன்னா சுவையான உங்களுக்கு பலா இலை கொழுக்கட்டை தயார். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.